ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025ல் ரிலீஸ் ஆன த விமன் இன் த கேபின் 10ன்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். அங்க சீரியஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இங்க அப்பவோ இப்போன்னு எப்போவாச்சும் தான் வீடியோ வருது இல்ல, எனக்கும் தெரியுது. நானும் எப்படியாச்சும் ரெண்டையும் கரெக்டா கோஆர்டினேட் பண்ணி எடுத்துட்டு போலான்னு பாக்குறேன். ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆயிடுதுங்க. இனிமேல் அந்த மாதிரி ஆகாதுன்றது அடுத்த பட்சம். ஆனா இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தானே வீடியோ போடுறோம். அப்படி போடும்போது ஒரு தரமான படமா போடணும்ல. நான் பெட் கட்டி சொல்றேன், இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச வேற லெவலான ஒரு ட்விஸ்டட் படமா இருக்குங்க. படத்தோட கதை என்னன்னா, நடுக்கடல ஓடிட்டு இருக்க ஒரு கப்பல், அந்த கப்பலோட 10ஆம் நம்பர் ரூம்ல தங்கியிருந்த ஒரு பொண்ணு திடீர்னு மாயமா மறைஞ்சிடுறா. இதுல மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, 10ஆம் நம்பர் ரூம்ல அப்படி ஒரு பொண்ணு இருந்தான்றத பார்த்தது ஹீரோயின்ன்ற ஒருத்தி தான். மீதி யாருமே அந்த பொண்ணை பார்க்கல. சொல்ல போனா கப்பலுக்கு அப்படி ஒரு கெஸ்ட் வரவே இல்லையா. எப்பயில இருந்தோ 10ஆம் நம்பர் ரூம் வேக்கண்டா தான் இருக்கான். சோ நிஜமாவே ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்தாளா, இல்ல நான் அவளை பார்த்தேன்னு சொல்றது ஹீரோயினோட இமேஜினேஷனா? அதை மீறி உண்மையாவே ஹீரோயின் அவளை பார்த்திருந்தாலும் அந்த பொண்ணு எங்க போனா, அவளுக்கு என்ன ஆச்சுன்றத ஜேர்னலிஸ்டான ஹீரோயினே இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட கதை. அவளை மாதிரி நம்மளால ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆக முடியலனாலும் ஏதோ கடவுள் நமக்குன்னு கொடுத்த கொஞ்ச நஞ்ச அறிவை வச்சு, நான் எனக்கு மட்டும்தான் சொல்றேன், உங்களுக்கெல்லாம் அறிவு ஏகபோகமா தான் இருக்கும், இதை சாக்கா வச்சு சண்டைக்கு வந்துட போறீங்க. ஹீரோயினுக்கு முன்னால நம்ம அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோமா? வாங்க. படத்தை ஓபன் பண்ணா லிஃப்ட் ஏறி ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு. அவ ஒரு ஜேர்னலிஸ்ட். அவ தான் படத்தோட ஹீரோயினும் கூட. பிளஸ் இவங்களை நீங்க நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க. அதுல ஃபேமஸான படம்னு சொல்லணும்னா த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் காலைக்கு இருப்பாங்க. சோ இந்த படத்துல ஆக்சுவலா ஹீரோயின் ஒரு டிராவல் ஜேர்னலிஸ்ட். ஊரா போயிட்டு அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் கவர் பண்ணி பெரிய அளவுல பேர் வாங்கியிருக்கானா பாத்துக்கோங்களேன். அப்படி இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்த ஹீரோயின் அங்க இங்கன்னு கொஞ்ச நேரம் பேச்ச போட்டுட்டு தன்னோட லேப்பை ஓபன் பண்ணும்போது ஒரு கப்பல்ல நடக்க போற பார்ட்டிக்கு இன்வைட் பண்றதுக்கான இன்விடேஷன் ஹீரோயினுக்கு வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் அவ சீஃப் கிட்ட காட்டி, மேடம் இது என்ன இன்விடேஷன் தெரியுதுங்களா? அதான் மேடம், ஆனின்ற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இப்ப கேன்சர்னால பாதிக்கப்பட்டு இன்னைக்கோ நாளைக்கோ இருக்காங்கல்ல. நடுவுல கூட அவங்களும் அவங்க ஹஸ்பண்டான ரிச்சர்ட்ன்றவரும் சேர்ந்து இவங்கள மாதிரியே கேன்சர்ல பாதிக்கப்பட்டு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாத ஏழைங்களுக்காக ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சு அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு எந்தெந்த பெரிய தலைங்களாம் டொனேஷன் கொடுத்தாங்களோ அந்த தியாக உள்ளங்களை பாராட்டி கப்பல்ல பார்ட்டி ஒன்று நடக்க போதான். 2 நாள் கப்பல்ல டிராவல், 3ஆவது நாள் தீவோரத்துல ஒரு ஃபங்க்ஷனும் நடக்க போகுது. அதுல நானும் கலந்துக்கிட்டு அந்த ஸ்டோரியை கவர் பண்ணி மேகசின்ல போட்டா நல்லா இருக்கும்னு ரிச்சர்ட் எனக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்காரு. போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லும் போதே பென் மார்கன்ன்ற வேற ஒரு ரிப்போர்ட்டர் ஹீரோயினுக்கு கால் பண்றான். பாஸ்ட்ல அவனுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு வாக்கிய தகராறு ஆயிட்டு இருக்கும் போல. ஹீரோயின் போனே எடுக்க மாட்டா. எப்படியோ கப்பல்ல நடக்க போற பார்ட்டிக்கு போகணும்னு ஹீரோயின் முடிவு எடுத்துட்டா இல்லையா. இங்க சீனை கட் பண்ணா கடல்ல நின்னுட்டு இருக்க பெரிய கப்பலுக்கு சின்ன போட் ஒண்ண பிடிச்சி ஹீரோயின் போறா. கூடவே ஒரு ஒயிட் ஹவுஸ் மண்டேனும் வரான். நம்ம அவன் பேரை ஒயிட் ஹவுஸ்னே வச்சுப்போம். கப்பல்ல காலடி எடுத்து வச்சு ஹீரோயின் 2 ஸ்டெப்பு கூட நடந்து போலங்க. அதுக்குள்ள கப்பல்ல வேலை செய்யற ஒரு ஆண்டி, ரொம்ப சாரிங்க, நீங்க போரிட்டு வர ஷூவோ செருப்போ கப்பலுக்குள்ள அலோடு இல்ல, அதை அங்கேயே கட்டி விட்டுருங்க. கப்பலுக்குள்ள நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்கேத்த மாதிரி டிசைனா உங்க சைஸுக்கு ஏத்த ஷூ செருப்புலாம் இருக்கு, போட்டுக்கோங்க அப்படின்னு ஆண்டி சொல்லி ஹீரோயின் செருப்பை கட்டி விட்ட கொஞ்ச நேரத்திலேயே கப்பல்ல ஆனின்ற ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு எப்ப மெடிக்கல் நீடு தேவைப்படுனே தெரியாதுல்ல. சோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போற டாக்டரும் வந்து சேர்றாரு. அடுத்து கணவன் மனைவியான ஒரு பணக்கார கப்பலை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே பணத்துல வெல்த்தியான ஆளுங்க. அவங்களெல்லாம் ஹீரோயின் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருக்கப்போ இந்த பக்கம் ஒருத்தவன் ஹீரோயினை கச்சக்குன்னு போட்டோ மேல போட்டோவா எடுத்துட்டு இருக்கான். யாரான்னு திரும்பி பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. இவன் சங்காத்தமே வேணாண்டா எப்பான்னு ஒருத்தவன் பண்ண காலை ஹீரோயின் கட் பண்ணிட்டே இருந்தால. அந்த பென் மார்கன் தாங்க அங்க நிக்கிறான். ஆட முனிவர் சாபம் வாங்கின முனிஸ்காந்த், இங்கேயும் வந்துட்டியாடா நீ எப்படா இங்கன்னு ஹீரோயின் கேட்க, உடனே நம்ம ஒயிட் ஹவுஸ் மண்டே ஒருத்தவனை பார்த்தோம்ல, அவன் வந்து பென் மார்கனுக்கான இன்ட்ரோவை கொடுக்குறான். சோ ஹீரோயின்லாம் இனிமேல் தான் இங்க இருக்கவங்க கூட பழக போறா. அவன்லாம் எப்பயில இருந்தே இவங்க கூட இருக்கான். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா கூப்பிட்டுருவாங்க. இவன் அதுல கலந்துக்கிட்டு அவங்கள வளைச்சு போட்டோ எடுத்து அவங்களோட அருமை பெருமையெல்லாம் நியூஸ்ல போடுவான். சோ இந்த பார்ட்டிக்கும் கூப்பிட்டாங்க, வந்துட்டானா கேரகம். அடுத்த 3 நாள் ஓ மூஞ்ச பார்த்துக்கிட்டே தான் டிராவல் பண்ணுமா, வேலைங்கிடும்டா அப்படின்னு ஹீரோயின் வெளியே சிரிச்சுக்கிட்டே உள்ள அழுதுட்டு இருக்கா. அப்ப கப்பலோட ரூஃப்ல கேன்சர்னால பாதிக்கப்பட்டு தலையில முடியே இல்லாம மொட்டை அடிச்சு நின்னுட்டு இருந்த ஆனி ஹீரோயினுக்கு ஒரு ஹாய் காட்ட, இது முடிய இந்த கப்பலோட செக்யூரிட்டிஸ்க்கெல்லாம் ஹெட்டா இருக்க ஒரு லேடி அவளுமே கப்பலுக்கு வந்து சேர்றா. அப்புறம் வந்திருக்க கெஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு ரூம் அலாட் பண்ணோம்ல. அப்படி ஹீரோயினுக்கு 8ஆம் நம்பர் ரூமை கொடுக்குறாங்க. ஆனி 1ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிறதுனால டாக்டர் அதுக்கு பக்கத்திலேயே இருந்தாதான் வசதியா இருக்கும்னு டாக்டருக்கு 2ஆம் நம்பர் ரூம். அடுத்து பணக்கார கப்பலுக்கு ஒரு ரூம், ஒயிட் ஹவுஸ் மண்டேனுக்கு ஒரு ரூம். இது இல்லாம இவங்க கூடவே ஒரு சிட்டுமூஞ்சி பணக்காரர் டிராவல் பண்றாரு. அவருக்கு ஒரு ரூம்னு ஆளாளுக்கு ரூமை கொடுத்ததும் ஹீரோயின் 8ஆம் நம்பர் ரூம்ல போய் செட்டில் ஆவரா. நங்கூரத்தை தூக்கிட்டு கப்பலையும் கிளப்புறாங்க. அந்த அழக ரசிகலாமேனு ஹீரோயின் பால்கனிக்கு வரப்போ ஹீரோயின் 8ஆம் நம்பர் ரூம்ல இருக்காளா. ஹீரோயினுக்கு ஆப்போசிட் ரூம் 9ஆம் நம்பர் ரூம், பக்கத்து ரூம் 10ஆம் நம்பர் ரூம்.
10ஆம் நம்பர் ரூமுக்கும் 8ஆம் நம்பர் ரூமுக்கும் நடுவுல பெருசாலாம் தடுப்பு ஒன்றும் இல்ல. இங்க இருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியாத ஒரு கண்ணாடி கிளாஸ் தான் வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே சின்னதா ஒரு கேப்பும் இருக்கு. அது வழியா காத்துல ஒரு சிகரெட் பட்டு ஓடி வருது. ஒண்ணுதான் பார்த்தா 2 3ன்னு வந்துகிட்டே இருக்கு. ஹீரோயின் அந்த பக்கம் தள்ளி விட்டாலும் அது போல காத்துல இப்படியே வந்துட்டு இருக்கா. சரி போனா போது, யார் அடிச்ச சிகரெட்டா இருந்தா என்ன அப்படின்னு ஹீரோயின் பறந்து வந்த 3 பட்ஸையும் எடுத்து இவ ரூம்ல இருக்க டஸ்ட்பின்லயே போட்டுறா. இதுக்கப்புறம் கப்பலுக்கு கெஸ்டா வந்தவங்களாம் ஒரு இடத்துல கும்பலா கூடனதும் ஹீரோயினை இந்த பார்ட்டி கூப்பிட்டாரு இல்லையா ரிச்சர்ட், அவர் வந்து வந்தவங்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லிட்டு, என் பொண்டாட்டிங்க வந்து உங்க யாரையும் வெல்கம் பண்ணலன்னு கோச்சிக்காதீங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, நாளைக்கு நடக்க போற டின்னர்ல நம்ம கூட கலந்துப்பா சரிங்களா அப்படின்னு ரிச்சர்ட் பேசி முடிச்சதும் கடைசியா தான் வந்து சேர்றாரு விநாயக் மகாதேவ். அதுக்குன்னு ஆள் பார்க்கலாம் அவ்வளவு அழகா இருக்க மாட்டாரு, சும்மா ஒரு சுச்சுவேஷனுக்காக சொன்னேன். வந்திருக்கவரு ஒரு பெரிய செலிபிரிட்டி, பழைய நடிகர். என்ன ஆள் ஒரு ட்ரக் கேஸ்ல மாட்டிக்கிட்டு பேர் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு, ஆனா பவுஸ் குறையிலங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே ஸ்டைலோட ஒரு என்ட்ரியை போட அப்படியே நைட்டு டின்னர் ஆரம்பமாக போதுங்க. அதுக்கு முன்னால ரூம்ல இருந்த ஹீரோயின் காலையில கப்பலுக்கு வந்ததுல இருந்து என்னெல்லாம் ஆச்சோ அதை சீஃபுக்கு வீடியோ கால் பண்ணி சொல்லிட்டு டின்னருக்காக சோக்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே வரா. அப்ப பென் இதே கப்பலுக்கு கெஸ்டா வந்திருக்க ஒரு பொண்ணு கிட்ட, அந்த பொண்ணை மறந்துட்டனா, அவ ஒரு மாடல், அவன் எடுத்த போட்டோஸ் எல்லாம் காட்டிக்கிட்டே நடந்து வர ஹீரோயினுக்கு தான் அவன் பக்கத்துல இருந்தாலே கூச்சமா இருக்குல்ல, அடடா இவனா, இவன் கண்ணில் படக்கூடாதே அப்படின்னு அவங்கிட்ட இருந்து தப்பிக்க படக்குன்னு 10ஆம் நம்பர் ரூம் கதவை திறந்துட்டு உள்ள போறா. அந்த ரூம்ல இருந்த ஒரு பொண்ணு குளிச்சு முடிச்சுட்டு அப்பதான் பாத்ரூமை விட்டு வெளியே வரா. அச்சோச்சோ, சாரிங்க, நான் உங்க ரூமுக்குள்ள வரணும்ட்டு வேணும்னே வரல, ஒரு தீய சக்தி கிட்ட இருந்து தப்பிக்க தெரியாம உள்ள வந்துட்டேன், ப்ளீஸ்னு ஹீரோயின் பல ஆங்கிள் சாரி கேட்டுட்டு டின்னர்ல வந்து கலந்துக்கிறா. காலையில ஹெட் செக்யூரிட்டின்னு ஒரு லேடியை பார்த்திருந்தோம்ல, டின்னர்ல இருந்த ஹீரோயின் கிட்ட வந்த ஹெட், ஒன்னும் இல்லைங்க, டின்னர் முடிஞ்சதும் ஆனி உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, முடிச்சுட்டு வரீங்களான்னு பர்மிஷன் கேட்டதும் அதுக்கு என்னங்க வந்துட்டா போச்சுன்னு ஹீரோயினும் ஹெட்டோட கிளம்புறா. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க அப்படின்னு ஹெட் ஹீரோயினை விட்டு போறாளா. அப்புறம் இங்க வந்த ஆனி, வணக்கம்மா, நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உன் ஆர்டிகளையும் ரெகுலரா ஃபாலோ பண்றேன், சோ நீங்க கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு என் புருஷன்கிட்ட சொல்லி உன்னை இங்க வர வச்சதே நான் தான். எப்படி இருக்க, ஒர்க்கெல்லாம் நல்லா போதானே அவங்க உட்காந்ததும் என் கதையை விடுங்க, நீங்க ஏங்க ஆள் பார்க்கவே டல்லா இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, எங்கம்மா இவனுங்க மருந்து மாத்திரைன்னு இதையே கொடுத்து சாவடிக்கிறானுங்க, அதான் நான் மாத்திரை போடுறதையே விட்டேன், மாத்திரையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மனுஷியாவே ஃபீல் பண்றேன். சரி அதெல்லாம் விடு, கப்பல் பயணம் முடிஞ்சதும் தீவுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போதில்ல, அங்க நான் என்னெல்லாம் பேசணுன்ற ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீயோ ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட், நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது கரெக்டா இல்லையான்னு பார்த்து சொல்ல அப்படின்னு ஆனி ஸ்கிரிப்ட் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்தா படிச்ச ஹீரோயின் உறைஞ்சு போயிடுறா. நாங்க இவ்வளோ பெரிய ட்ரஸ்ட்டை நீங்க செத்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க போறீங்களா, செம்ம முடிவுங்க, நம்பவே முடியலன்னு ஹீரோயின் பாராட்ட, ஆமாமா இவ்வளோ நாள் நானு என் புருஷன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு ட்ரஸ்ட்டை நல்லா தான் நடத்தணும், ஆனா எங்களை விட கவர்மெண்ட் இன்னும் சூப்பரா ட்ரஸ்ட்டை நடத்தும்ல, ஏகப்பட்ட ஏழைங்க நல்லா இருப்பாங்க, அதான் அந்த முடிவெடுத்தேன்னு ஆனி சொல்லும் போதே உடம்பு முடியல, இருமல் ஓவரா வந்து பேச முடியாம போனதும் ரைட்டுமா நம்ம மீதி கதையெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம், நீ கிளம்புன்னு ஆனி ஹீரோயின் அனுப்பி நைட்டு ஹீரோயின் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு பொண்ணு தண்ணியில முழுகிட்டு இருக்க மாதிரி நமக்கு ஒரு விஷுவலை காட்ட திடுக்குன்னு ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறா. அப்போ பக்கத்துல 10ஆம் நம்பர் ரூம் இருக்குல்ல, அங்க டம்மு டும்மு டிம்முன்னு அடிதடி சவுண்டா கேக்குது. என்ன சவுண்ட் இதுன்னு ஹீரோயின் உத்து ஒட்டி கேட்டுட்டு இருக்கப்போ கப்பல்ல இருந்து யாரையாச்சும் கடலுக்குள்ள தூக்கி போட்டா எப்படி சவுண்ட் கேட்கும், அந்த மாதிரி தொபகடின்னு சவுண்ட் கேட்டு ஹீரோயின் கடல்ல போய் எட்டி பாக்குறா. எதுவும் சரியா தெரியல, ஆனாங்க பக்கத்து ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் நடுவுல ஒரு கண்ணாடி கிளாஸ் தடுப்பா இருக்குல்ல, அதுல அந்த பக்கம் கையச்சாப்பட்ட ரத்தக்கரை இந்த பக்கம் தெரியவே ஹீரோயின் கப்பல் மொத்தத்தையும் எழுப்பிடுறா. யாரோ தண்ணியில விழுந்தாங்கன்னு கப்பலே அலருது. தண்ணியில யாரும் விழுந்தாங்கன்னே தெரியாத பட்சத்தில் முதல்ல கப்பல்ல இருக்க கெஸ்ட் எல்லாம் அவங்க ரூம்ல இருக்காங்களான்னு பாக்கறது தானே முறை. அப்படி ரூமா தேடும்போது 6ஆம் நம்பர் ரூம்ல இருந்த சிடுமூஞ்சி சித்தப்பாவை காணோம். அட எங்கடா போனா இந்த முந்தா நாள் முட்டை கலக்கி, ஒருவேளை இவன் தான் கப்பல்ல இருந்து கீழே விட்டானோ அப்படின்னு கப்பலையே அலசி எடுத்தா அந்த பைப்புல எங்கேயும் போல லைப்ரரியில கூலா உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருக்கு. ஓகேன்னு பணக்கார கப்பலோட ரூமுக்கு போனா அங்கேயுமே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இருக்காங்க. அப்ப இவ யார் தான் விழுந்ததை பார்த்தா அப்படின்னு கப்பலோட கேப்டன் ஹெட் செக்யூரிட்டி 2 பேரும் ஹீரோயின் கிட்ட போய் விசாரிக்கும் போது யாரு கீழே விழுந்தான்னு சரியா பாக்கலங்க, ஆனா யாரோ விழுந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு பக்கத்து ரூம்ல இருந்தாலும் ஒரு பொண்ணு, அவ தான் விழுந்திருப்பான்னு ஹீரோயின் சொன்னதும் கேப்டன் ஹெட் 2 பேருக்கும் ஒரு ஷாக்குக்கு காரணமான ட்விஸ்ட் என்னன்னா இந்த கேப்லயே ரிச்சர்டையும் போய் எழுப்புறாங்க. ஆனிக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால நடக்க முடியாதுல்ல, சோ நீ பெட்லயே படுமா, என்னன்னு போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு ரிச்சர்டும் இங்க வர எல்லாரும் சேர்ந்து சொல்றது 10ஆம் நம்பர் ரூம்ல ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தான்னு ஹீரோயின் சொல்றாளே, 10ஆம் நம்பர் ரூம்ல எந்தவித கெஸ்ட்டுமே இல்லையா. அப்ப ஹீரோயின் யாரை பார்த்தா, நான் விளையாடுறீங்களா, நைட்டு தாங்க நான் அந்த ரூமுக்குள்ள தெரியாதனமா போனேன், அங்க ஒரு பொண்ணு குளிச்சுட்டு வந்தா, என் கண் கூட நான் அவளை பார்த்தனே இல்லன்றீங்க, நீங்க என்ன நம்பல, வாங்கலாம்
10ஆம் நம்பர் ரூமோட பால்கனியில இருக்க கண்ணாடியில ரத்தக்கரை கூட இருந்துச்சு, நான் காட்டுறேன் அப்படின்னு ஹீரோயின் இவ எங்க ரத்தக்கரையை பார்த்தாலோ அங்க ஆளுங்களை கூட்டிட்டு போனா இப்போ அந்த ரத்தக்கரையே இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் காலையில என் ரூம் பால்கனிக்கு வரும்போது 10ஆம் நம்பர் ரூமோட பால்கனில இருந்து சிகரெட் பட்டா என் ரூமுக்கு காத்துல வந்துச்சு. நான் அதை என் ரூம் டஸ்ட்பின்ல தான் போட்டேன். அதை காட்டுறேன்னு ஹீரோயின் போய் டஸ்ட்பின் எடுத்தா அதுலயும் எதுவுமே இல்ல. டெய்லி ரூமை 2 தடவை வந்து கிளீன் பண்ணுவாங்க, இன்னுமுமா பட்டு டஸ்ட்பின்லயே இருக்கும். கிளீன் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரூம்ல ஒரு பொண்ணு இருந்தா நான் அவளை பார்த்தேன்றதை ஹீரோயினால ப்ரூவ் பண்ணவே முடியல. சேம் டைம் கப்பல்ல இருந்து யாரும் மிஸ் ஆகல, எல்லா கெஸ்ட்டும் கப்பல்ல தான் இருக்காங்கன்ற நியூஸ் கேப்டனுக்கு வந்ததும் இவ தூக்கத்துல எதையோ பார்த்து வளர்றா போலன்னு கடைசி வரைக்கும் யாருமே ஹீரோயினை கண்டுக்கல, அப்படியே விட்டு போயிட்டாங்க. என்னடா இது எனக்கு வந்த சோதனைன்னு எப்படியும் ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல. மறுநாளே ரிச்சர்டை மீட் பண்ணி, சார் சத்தியமா அந்த ரூம்ல ஒரு பொண்ணு இருந்தா நான் பார்த்தேன் சார். நேத்து கப்பல்ல இருக்க கெஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்காங்களா தானே நீங்க செக் பண்ணீங்க. கப்பல்ல வேலை செய்யறவங்கள பத்தி நீங்க கண்டுக்கவே இல்லல்ல. ஒருவேளை அவங்கள யாராச்சும் ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள இருந்து அவ தெரியாம கடலுக்குள்ள விழுந்திருந்தா அப்படின்னு ஹீரோயின் ஒரு சந்தேகத்தை முன் வச்சதும், நீ என்னமா சொல்ல வர? கெஸ்ட் எல்லாம் அவங்க ரூமுக்கு போகும்போது இங்க வேலை செய்யற பொண்ணுங்கள்ல ஒருத்தி கெஸ்டோட ரூமுக்குள்ளேயே போய் குளிச்சான்றியா? எங்க வேலை செய்யறவங்களாச்சும் அப்படி பண்ணுவாங்களா? சரி இப்ப என்னதான் சொல்ல வரேன்னு ரிச்சர்ட் கேட்டதும், அதான் சார் இங்க வேலை செய்யற பொண்ணுங்கள்ல யாராச்சும் மிஸ் ஆயிருக்காங்களான்னு எனக்கு தெரியணும். அப்படி இல்லனா நான் அந்த ரூம்ல பார்த்த பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு இங்க வேலை செய்யற பொண்ணான்னு தெரியணும். நீங்க கப்பல்ல வேலை செய்யற டீமைய முன்னால நிறுத்துங்களேன், நானே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் கேக்குறா. ரிச்சர்டும் யோசிக்கவே இல்ல, வா மைண்ட் கிளியர் ஆகணும்னா நான் எது வேணும்னா பண்ண ரெடின்னு எல்லாரையும் கூப்பிட்டு நிறுத்துறாரு. அதுல ஹீரோயின் பார்த்த பொண்ணே இல்ல. அதோட வேலை செய்யற டீம்ல இருந்து யாரும் மிஸ்ஸும் ஆகல. என்ன எப்படி திரும்பினாலும் கேட்ட போறானுங்கன்னு அடுத்து ஆனி கிட்ட போன ஹீரோயின், எப்படியும் நேத்து நைட்டு உங்களை எழுப்பியிருக்க மாட்டாங்க, பரவாயில்ல நேத்து நம்ம பேசிட்டு இருக்கப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு பேசிக்கலாம்னு சொன்னீங்க, கண்டினியூ பண்ணலாமான்னு ஹீரோயின் கேட்டதும், முடியலம்மா மாத்திரையா போட்டு போட்டு மயக்கமா வருது, சோ நம்ம அப்புறம் பேசிக்கலான்னு பாவம் அவங்களால நடக்கூட முடியல, தட்டு தடு மாறி கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் பெண்ணை பார்த்த ஹீரோயின், மீதி பேர் தான் என்ன நம்ப மாட்டாங்க, உனக்கு நான் யாருன்னு தெரியும்ல, நான் என்ன பொய் சொல்ற ஆளா? சத்தியமா ரூம்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, வெள்ளை கலர் முடி, ஏன் ஹைட் இருப்பா, அப்படி ஒருத்தி இல்லவே இல்லைன்னு சொன்னா என்னடா நியாயம்? இப்போதாண்டா ஒரு ஐடியா வருது, நீ கப்பலுக்கு கெஸ்டா யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாரையும் போட்டோ எடுத்தல்ல, உன் லேப்டாப்பை காட்டேன், அந்த பொண்ணு கப்பலுக்கு வந்திருந்தா அவ போட்டோவும் இருக்கும்ல, செக் பண்ணுவோன்னு கப்பலுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லார் போட்டோவையும் ஹீரோயின் பாக்குறா. அதுல ஹீரோயின் பார்த்த பொண்ணே இல்ல. பென்னு தான் இந்த பணக்கார குரூப்போட சேர்ந்து அவங்க எங்க போனாலும் கூடயே போய் அங்கேயும் போட்டோஸ்லாம் எடுக்கிறான்ல. அப்படி ஒயிட் ஹவுஸ் மண்டையன் 3 மாசத்துக்கு முன்னால ஒரு இடத்துல பார்ட்டி ஒண்ணா வச்சிருக்கான். அதோட போட்டோஸ்லாம் பெண்ணு கிட்ட இருக்கு. அந்த பார்ட்டி போட்டோவை பாக்குறப்பதாங்க ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட். 10ஆம் நம்பர் ரூம்ல ஹீரோயின் எந்த பொண்ணை பார்த்தாலோ அவ அந்த பார்ட்டில இருக்கா. கொய்யால இவ தாண்டா அந்த பொண்ணு, நான் பார்த்தது பொய்யாகுமா? எல்லாரும் என்ன மென்டல்ன்றானுங்க அப்படின்னு போட்டோவோட ஹீரோயின் ரிச்சர்டை பார்க்க போறா. பென்னும் கெஞ்சாத குறையா கேக்குறான், எம்மா எடுத்தோம் கவுத்தோம் எல்லாத்தையும் பண்ணாதமா, இருமா யோசிச்சு பண்ணுவோன்னு. முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது, நான் இதை பண்ணியே தீருவேன்னு ரிச்சர்டு கிட்ட போய் இவளை தான் கப்பலோட 10ஆம் நம்பர் ரூம்ல நான் பார்த்தேன்னு போட்டோவை காட்டினதும், எனக்கு இது யாருன்னு தெரியலையம்மா, அந்த பார்ட்டியை நடத்தினது ஒயிட் ஹவுஸ் மண்டேன் தானே, நல்லா பெயிண்ட் வாளியில விழுந்த பெருச்சாளி மாதிரி ஒருத்தன் வரான் பாரு, அவங்கிட்டே கேளு ஏதாச்சும் தெரியுதான்னு பாப்போன்னு ரிச்சர்ட் சொல்ல, ஒயிட் ஹவுஸும் போட்டோவை பார்த்துட்டு பார்ட்டிக்கு 1000 பேர் வருவாங்க போவாங்க, அதுல இந்த பொண்ணு யாருன்னு குறிப்பிட்டு கேட்டா நான் என்ன சொல்றது, எனக்குமே இது யாருன்னு தெரியலன்னு அவனை முட்டுக்கட்டிய போட உடனே டாக்டர், எனக்கு தெரிஞ்சு நீ மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கன்னு நினைக்கிறமா, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பொண்ணு தண்ணியில முங்கி சாகிறது நீ உன் கண்கூடா பார்த்தல்ல, அதனால உனக்கு தூக்கத்துல யாரோ தண்ணிக்குள்ள விழுந்திருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லி அதுக்கான விஷுவலை காட்ட, அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணு தண்ணியில முங்குற மாதிரி காட்டினாங்க இல்லையா, சில பல நாளைக்கு முன்னால அந்த பொண்ணு போயிட்டு இருந்த காரு ஆக்சிடென்ட் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. சம்பவ இடத்துல ஹீரோயினும் இருந்திருக்கா. கண்ணு முன்னால அந்த பொண்ணு தண்ணியில முங்கறத பார்த்தும் இவளால காப்பாற்ற முடியல. டாக்டர் சொல்றது உண்மைதான். அப்பப்ப ஹீரோயினுக்கு அந்த விஷுவல் வந்துட்டு தான் போகுது. ஆனா 10ஆம் நம்பர் ரூம்ல இருந்த பொண்ணை ஹீரோயின் எவ்வளவு தெளிவா பார்த்தான்னு நம்மளே பார்த்தோம்ல. எப்படி இதெல்லாம் ஒரு சாக்கா சொன்னா ஹீரோயின் ஒத்துப்பா? இதோட இந்த மேட்டர்லாம் யாரா இவங்கள்ட்ட சொன்னான்னு பார்த்தா பென்னு வாய் தவளை வாயை வச்சுக்கிட்டு உனக்கு ஏன்டா அந்த வேலைன்னு ஹீரோயின் காண்டாவரா. ஐயோ சொல்லணும்லாம் சொல்லமா, நீ இன்டர்வியூ எடுத்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு உன் சீஃப் என்கிட்ட சொன்னான். நான் உன்னை நினைச்சு கவலைப்பட்டு இவங்கள்ட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தேன். என்ன தப்பா எடுத்துக்காதன்னா ஒரு விளக்கம் கொடுத்தாலும் அதை அவன் சொன்ன ஒரே காரணத்தினால தானே இங்க இருக்க எல்லாரும் ஹீரோயினை மென்டல் பேஷண்ட் மாதிரி பாக்குறாங்க. சோ ஹீரோயின் கடுப்புல நின்னுட்டு இருக்கப்போ பொறுமையா அவகிட்ட போன ரிச்சர்ட், இப்போ உனக்கு என்னமா, போட்டோல இருக்க பொண்ணு எங்க போனான்னு தெரியணும், அவ்வளவுதானே. கப்பல் தீவுக்கு போய் சேர்றதுக்குள்ள அவ எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்க சொல்லி ஹெட் செக்யூரிட்டி கிட்ட நான் சொல்றேன், நீ ஓவர் டென்ஷனா இருக்க, ஸ்பாவுக்கு போய் கூல் பண்ணிட்டு வாயேன் அப்படின்னு ரிச்சர்ட் சொல்லி ஸ்பாவுக்கு போன ஹீரோயினும் மசாஜ் எல்லாம் முடிச்சிட்டு அங்கேயே ஒரு ரூம்ல குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த கண்ணாடி ரூமுக்கு வெளியே யாரோ கிராஸ் பண்ணி போறாங்க. அது நமக்கு நல்லா தெரியுது. அதே டவுட் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோயின் கண்ணாடிக்கு மேல இருக்க புகையை தொடச்சிட்டு பக்கத்து ரூம் எட்டி பார்த்தா அந்த ரூம் கண்ணாடியில நீ பண்ணிட்டு இருக்கிறத நிறுத்துன்னு ஹீரோயினுக்கு மிரட்டல் விடுற மாதிரி யாரோ எழுதி வச்சிருக்காங்க.
பக்கோ பக்கான ஹீரோயின் அவசர அவசரமா வெளியே வந்து அங்க ஸ்பால வேலை செய்யற பொண்ணுகிட்ட என் ரூமோட பக்கத்து ரூமுக்கு யார் வந்தது அப்படின்னு விறுவிறுப்பா விசாரிக்கிறா. தெரியலையேங்க, நானே துண்டை காயப்பட இப்பதான் வந்தேன்னு சொல்றப்போ ஆப்போசிட் ரூம்ல இருந்துங்க ஒயிட் ஹவுஸ் மண்டையும் வெளியே வரான். ஹீரோயினுக்கு அவன் மேல ஒரு சந்தேக கண்ணு. ஆனா வந்தியாடான்னு கேட்டா இல்லன்னு சொல்றானா. யாரு வந்தா என்ன போனா என்ன, இங்கதான் கேமரா இருக்குல்ல, இதை பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு கேப்டன் கிட்ட போனவ நான் போட்டோட சிசிடிவி கேமராஸ் எல்லாம் பார்க்கணும்னு கேட்டா நல்ல கேள்விதான், ஆனா எங்களால காட்ட முடியாது. ஏன்னா கப்பல்ல இருக்க எந்த கேமராவும் கெஸ்ட் எல்லாம் ஏறினதுக்கு அப்புறம் ஆன்லயே இல்ல. கப்பலுக்கு கெஸ்டா வந்திருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய இடமா அவங்களுக்குன்னு பிரைவசி எதிர்பார்ப்பாங்கல்ல. சோ அவங்க கப்பலுக்கு வந்ததுமே கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். அப்படி இப்பவும் எந்த கேமராவும் ஆன்லைன் இல்லைன்னு கேப்டன் சொல்ல, ஓஹோ அப்ப நம்மள வாட்ச் பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒருத்தன் வேலை காட்டிட்டு இருக்கானா. புட்டிக்கிறண்டான்னு அடுத்து ஹீரோயின் ரூம்ல போய் குளிச்சிட்டு இருக்கப்போ குளிக்கிறதுனால கீழே விழற இவளோட தலைமுடியெல்லாம் கீழே சிங்க்ல போய் செட் ஆகிறத பார்த்ததும் இவன் இல்ல யாரு குளிச்சாலும் 1-2 முடியாச்சு கொட்டும். அது கீழே தானே சிங்க்ல போயிட்டு சிக்கிக்கிட்டு நிக்கும். 10ஆம் நம்பர் ரூம்ல ஹீரோயின் பொண்ணை பார்க்கும்போது அவ குளிச்சுட்டு தான் வெளியே வந்தா. மேபி அவ உண்மையாவே ரூம்ல இருந்திருந்தா பாத்ரூம் சிங்க்ல அவ முடி இருக்கும், எந்த சந்தேகமும் இல்ல. இத கன்ஃபார்ம் பண்ண உயிரை கையில புடிச்சுக்கிட்டு பால்கனி வழியாவே இந்த ரூம்ல இருந்து பக்கத்து ரூமுக்கு தாவி குதிச்ச ஹீரோயின் ரூம்ல இருக்க சிங்கெல்லாம் நோண்டி நொங்கெடுக்க இவன் நினைச்ச மாதிரியேங்க இவ பார்த்த பொண்ணுக்கு ஒயிட் ஹேர் இருந்திருக்கும். அதே பொண்ணோட முடி சிங்குக்கு அடியில இருந்து கிடைக்குது. அடுத்த சீன்லயே பென்னு கிட்ட போனவ, பாத்தியாடா பென்னு, நான் உங்க எல்லார்கிட்டையும் எவ்வளவு சொன்னேன், நீங்க என்ன நம்பவே இல்லல்ல. பாரு அந்த ரூம்ல பொண்ணே இல்லாம எப்படி சிங்குக்கு அடியில அவளோட முடி வந்திருக்கும். இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுடா, இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்டா அப்படின்னு ஹீரோயின் ஆதாரத்தோட காட்டியும், எம்மா இந்த கப்பல்ல இருக்க எல்லாருமே பவர்ஃபுல் ஆளுங்கம்மா, நீ பாட்டுக்கு எதையாச்சும் தேடுறேன்னு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. மிஞ்சி போனா இன்னும் ஒரு 36 மணி நேரம் டிராவல் பண்ணுவோமா, அது வரைக்கும் அமைதியா இரு. கப்பலை விட்டு இறங்கியும் அந்த பொண்ணு காணோம், அவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு உனக்கு சந்தேகமா இருந்தா முடியோட வா, நானும் அவன் கூட வரேன், 2 பேரும் போலீஸ்ட்ட போவோம், இப்போதைக்கு கொஞ்சம் கம்முனறேன் அப்படி இப்படின்னு பென் ஹீரோயின் ஆஃப் பண்றான். சரின்னு ஹீரோயினும் இந்த முடி எவிடன்ஸை எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சாகணுமே. ஆல்ரெடி ஹீரோயின் கண்ணாடியில பார்த்த ரத்தக்கரையெல்லாம் யாரோ தொடச்சிட்டாங்க, அப்புறம் இந்த முடியை திருட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். ஸோ ஹீரோயின் இவளோட ரூம்ல முடிய கவர்லாம் போட்டு சிங்க்கு அடியில ஒளிச்சு வைக்கிறா. அதுக்கப்புறம் தாங்க ஹீரோயினுக்கு சவாலே. 10ஆம் நம்பர் ரூம்ல பொண்ணு இருந்தான்றது உறுதி, அவளுக்கு என்னமோ ஒன்று ஆயிடுச்சுன்றதும் உறுதி, கப்பல்ல இருக்கவங்க தான் அதை பண்ணிருக்காங்கன்னு உறுதி. ஆனா யாரு மேல சந்தேகப்படுறதுனே தெரியல, எல்லாருமே ஒரு மாதிரி வில்லத்தனமா தான் இருக்காங்க. இதுல அவனா இவனா இவளா அவளான்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கப்போ அடுத்த நாளுங்க கெஸ்ட் எல்லாம் இந்த கப்பல்ல இருந்து ஒரு சின்ன கப்பல் மூலியமா கடல்ல ரவுண்ட் அடிக்க போறாங்க. டாக்டர் மட்டும் கப்பல்லே இருக்காரு. ஆனிக்கு எப்போ என்ன ஆகும்னு தெரியல, அவர் இருந்தாகணும்ல. சோ அவர் பற்றைய போட எல்லாரும் வெளியே போனதை பார்த்த ஹீரோயினுக்கு இது ஒரு வாய்ப்பா தெரியுது. கெஸ்ட் யாரும் காணாம போலனா கப்பல்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு காணாம போயிருக்கான்னு தானே நினைக்க முடியும். கப்பல்ல கெஸ்ட் எல்லாம் இருக்கும்போது வேலை செய்யறவங்களோட இடத்துக்கு போய் அதை பத்தி விசாரிக்கிறது கஷ்டம். இப்பதான் எல்லாரும் ஓட்டானுங்களே, அடிச்சுதுரா ஜாக்பாட்டுன்னு. வேலை செய்யறவங்க எங்க இருப்பாங்களோ அந்த படிக்கட்டு வழியா கீழே இறங்கி கும்பலா இருக்க சில பொண்ணுங்கள்ட்ட 10ஆம் நம்பர் ரூம்ல ஹீரோயின் எந்த பொண்ணை பார்த்தாலோ அவ போட்டோ தான் ஹீரோயின் கிட்ட இருக்கே. ஒயிட் ஹவுஸ் நடத்தின பார்ட்டியில அவ கலந்துகிட்டப்ப எடுத்த போட்டோ, அதை உங்கள்கிட்ட காட்டி இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா இல்லன்னுறாங்க. சரி இந்த போட்டோவை நீங்களும் உங்க போன்ல எடுத்துக்கோங்க, உங்க கூடவே சேர்ந்து சில பேர் வேலை செய்யறாங்கல்ல அவங்கள்ட்டையும் காட்டி அவங்கள யாருக்காச்சும் இந்த பொண்ணு தெரியுமான்னு கேளுங்க. ரெண்டாவது இன்னொரு டவுட், கப்பல்ல வேலை செய்யறவங்க கெஸ்டா இருக்கவங்க இவங்க யாருக்கும் தெரியாம ரகசியமா ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு வர வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஹீரோயின் ரகடா ஒரு கேள்வியை கேட்டதும் அவங்களுக்கு கிறுகிறுன்னு ஆயிடுது. மேடம் நீங்க கேக்குற கேள்வியே சரியில்லை, நீங்க இந்த மாதிரி கேக்குறீங்கன்னு மேலிடத்துக்கு தெரிஞ்சது எங்களை உரிச்சு ஊருகா போட்டுருவாங்க, கிளம்புங்க மேடம்னு கும்பிடு போட்டு ஹீரோயின் அனுப்ப பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் மேல வரும்போது கரெக்டா டாக்டர் கிட்ட மாட்டிக்கிறா. என்னம்மா நீ போயிட்டு வர இடம் வேலை செய்யறவங்க இருக்க இடமாச்சு, அங்க என்ன பண்றான்னு இந்த ஆள் கேக்குறான். நல்லா ஹேங் ஓவர் படத்துல வர ஆலன் அப்பா மாதிரி இருந்துகிட்டு எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிக்குது பாரு, இது சும்மா ஜி சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு ரூமுக்கு வந்த ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட். ஹீரோயின் ரூம்ல இருந்து கிளம்பும் போது கட்டில இவளோட லேப்டாப் சில திங்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், அது எதையுமே காணோம். ஹீரோயின் ரூம்ல இல்லாத டைம்ல யாரோ உள்ள வந்துட்டு எதையோ தேடிட்டு போயிருக்காங்க. பத்தாக்குறைக்கு கட்டிலுக்கு பக்கத்துல ஷர்ட்ல இருந்து அருந்து விழுந்த ஒரு பட்டனும் கிடைக்க, யாரு திருட வந்தாங்களோ இது அவங்களோட பட்டனா தானே இருக்கணும். இதுக்கு மேல இந்த ரூம்ல எவிடன்ஸ் வச்சிருக்கிறது சரியே இல்ல. கடகடன்னு சிங்குக்கு அடியில பொண்ணோட முடிய கவருக்குள்ள வச்சால ஹீரோயின் அந்த கவர் எடுத்து அதுக்குள்ள கிடைச்ச பட்டனையும் போட்டு கவரை ஹீரோயின் தன்னோட கோட்டு பாக்கெட்ல வைக்க அதுக்குள்ள வெளியே போனவங்களாம் வந்துட்டாங்க. வந்தவங்கல்ல பென் கப்பலோட கீழ் ஃப்ளோர்ல மாடலை படுக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அதை முதல் ஃப்ளோரோட பால்கனில நின்று ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க, அதுக்கும் மேல நின்றுட்டு இருந்த கப்பலோட கேப்டன் அவர் ஹீரோயினை பார்க்க ஹீரோயினும் அவரை பார்க்க இப்படியே கீழே போட்டோ எடுத்துட்டு இருந்த பென்னும் மாடலும் கிளம்பி போயிடுறாங்க. எதிரே பார்க்கலங்க, டமார்னு ஹீரோயினுக்கு பின்னால வந்த ஒருத்தவங்க முதல் மாடியில இருந்து ஹீரோயினை கீழே தள்ளி விட ஹீரோயின் கீழே இருக்க ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறா. தள்ளி விட்டவங்களே ஸ்விம்மிங் பூலுக்கு மேல இருக்க டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினால மேல போக முடியல, தண்ணிக்குள்ளேயும் இருக்க முடியாது. ஏதோ ஹீரோயினோட நல்ல நேரம் ஹீரோயின் மாட்டிட்டு இருக்கால ஸ்விம்மிங் பூல, அந்த தண்ணியோட காட்சி கீழே ஒரு ரூம்ல தெரியுது. ஏதோ அங்க பணக்கார கப்பல் ஒயிட் ஹவுஸ் மண்டையெல்லாம் இருந்ததுனால
உள்ள மாட்டிட்டு இருக்க ஹீரோயினை பார்த்து காப்பாத்திடுறாங்க. அடுத்து ஏமா இப்படி எல்லாம் தற்கொலைக்கு முயற்சி பண்ற அப்படின்னு ஆங்கிலேயே மாத்தி ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்டதும், இதே நான் தற்கொலை பண்ண பார்த்தனா, எனக்கு என்ன குறை, நான் ஏன் தற்கொலை பண்ணணும், என்ன கொல்றதுக்காகவே யாரோ மேல இருந்து கீழே தள்ளி விட்டாங்கங்க. அப்படியே நான் தண்ணிக்குள்ள குதிச்சிருந்தாலும் நானா உள்ள இருந்து மேல இருக்க டோரை க்ளோஸ் பண்ண முடியும், என்ன யாரோ தள்ளி விட்டாங்க, கேப்டன் கூட மேலதான் இருந்தாரு, அவர் அதை பார்த்துருப்பாருன்னு ஹீரோயின் சொன்னா, எம்மா நான் மேல இருந்ததெல்லாம் உண்மைதாமா, ஆனா நீ என்ன பார்த்தல்ல, பார்த்ததுமே நாங்க வந்து கிளம்பிட்டேனே, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அந்த ஆள் பல்பு கொடுக்க. அப்ப பேச்சுவார்த்தைக்கு நடுவுல ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட நோட் பண்றா. எதிரில நின்று பேசிட்டு இருக்கான்ல டாக்டர், அந்த ஆளோட ஷர்ட்ல கை கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பட்டனை காணோம். அட டேய், உன்னை ஆளானோட அப்பன்னு நினைச்சா நீ ஆளகால விஷமா இருப்ப போலியேடா, சோ நீ தான் என் ரூமுக்கு திருட வந்தியா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. டாக்டர் என்ன ஒத்துக்குவா போறான், இல்லன்னு தான் சொல்றான். என் கோர்ட் எங்க, அதுல தானே எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் கோர்ட்டு கேக்குறப்போ, நீ தண்ணியில விழுந்து கோர்ட்டு நஞ்சிடுச்சு இல்லம்மா, அதான் அதை ட்ரை கிளீனிங்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஹெட் செக்யூரிட்டி சொல்லி கோர்ட்டை துவைக்கிற இடத்துக்கு ஹீரோயினையும் கூட்டிட்டு போறா. கோர்ட்டை துவைக்கிறதுக்கு முன்னாலேயே உள்ள இருக்க பொருள் எல்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டாங்க. அதுல அது இருக்கு இது இருக்கு எல்லாம் இருக்கு. ஆனா ஹீரோயின் கோர்ட்டுக்குள்ள வச்ச எவிடன்ஸ் பேக மட்டும் காணோங்க. நல்லா பண்றீங்கடா டே அப்படின்னு ஹீரோயின் ரூமுக்கு போகும்போது, ஏமா உனக்கு என்னதாமா பிரச்சனைன்னு அக்கறையா பென் வந்து விசாரிக்கிறான். நீ மூர்றா வாய, என் கோர்ட்டு பாக்கெட்ல இருந்த எவிடன்ஸை யாரோ திருடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அது எவிடன்ஸ்னா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, நான் உன்கிட்ட மட்டும் தானே சொன்னேன், பக்கத்து ரூம்ல சிங்கு கடியில அந்த பொண்ணோட முடி கடிச்சிருக்குன்னு, நீ யாருக்கிட்டயோ சொல்ல போய் தாண்டா அந்த எவிடன்ஸை வந்து திருடிட்டாங்க. ஏன் நான் அப்படி பண்றேன்னு ஹீரோயின் கத்துறா. ஏமா சுத்தி இருக்கவங்களாம் உன்னை பைத்தியக்காரின்றாமா, நீ அந்த மாதிரிலாம் இல்ல, உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு நான் உனக்கு ஆதரவா பேச வேணாவா, அதான் பேச்சுவார்த்தையில எவிடன்ஸா உன்கிட்ட முடி இருக்குன்னு சொல்லிட்டேன். தப்புதாமான்னு எப்பவும் போல பென் விளக்கம் கொடுத்தும் ஹீரோயின் கேட்கல. இந்த கேப்ல செலிபிரிட்டின்னு ஒருத்தன் இருந்தான்ல, ஆள் ஏன் கப்பலுக்கு வந்தான், திரும்ப ஏன் போறானே தெரியல. உங்களுக்கு கோட்டான கோட்டி நன்றிகள், என்ன விட்டுருங்கடா எப்பா, ஏற்கனவே ட்ரக் கேஸ்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வரதுக்கு நான் பட்டப்பாடு பத்தாதா, இங்க என்னடானா ஒரு பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஸ்விம்மிங் பூல்ல விழறா, செத்துக்கிட்டு தொலைஞ்சிருந்தானா நானும் அந்த கேஸ்ல மாட்டவா, நான் இருக்கிற பேரையாச்சும் காப்பாத்திக்கிறேன், நான் கிளம்புறேன்னு நைட்டோட நைட்டா அந்த ஆளு பறந்துடுறான். இதுல எல்லாருக்கும் ஹீரோயின் மேல கோவம். யாருக்கு தெரியும், நேக்கா பாதிலே கழண்டு போறானே அவன் கூட கல்பிரிட்டா இருக்கலாம், சோ அவளை ஈஸியா அவனை விட்டமே அப்படின்னு ஹீரோயின் உச்சக்கட்ட கோவத்துல ரூம்ல உட்காந்துருக்கும் போது வெளியே இருந்து ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. சேஃப்டிக்கு கையில ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் உள்ள இருந்தே வெளியே யார் இருக்காங்கன்னு எட்டி பார்த்தா கூடி போட்ட ஒரு ஆள் கடகடன்னு அங்க இருந்து நடந்து போறாங்க. ஹீரோயினும் போறா 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 பல மணி நேரமா பின்னாலேயே துரத்துக்கிட்டே போறா. ரூம் வாசல் ஆரம்பிச்ச வாக்கிங்க எங்க போய் முடியுதுன்னே தெரியல. இன்ஜின் ரூம் வரைக்கும் ஹூடி போட்டவனும் போக பின்னாலேயே ஹீரோயினும் போக, ஒரு ஸ்டேஜ்ல ஹூடி போட்டவன் ஒரு ரூமுக்குள்ள வச்சு ஹீரோயினை லாக் பண்றான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் ஆம்பளையே இல்ல, பொண்ணு. அதுவும் ஹீரோயின் 10ஆம் நம்பர் ரூம்ல பார்த்தால அதே பொண்ணுதான். அப்ப நீ இன்னும் சாவலியாடி, என்னடி உன் கதைன்னு ஹீரோயின் கேட்கறதுக்குள்ள, என் கதை இருக்கட்டும், நீ ஏன் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, வேணா என்னை பத்தி எதுவும் தேடாதுன்னு நான் உனக்கு வார்னிங்லாம் கூட கொடுத்தேன்ல, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவன் உன்னை கொன்னுடுவாண்டி. இந்த ஸ்பா ரூம்ல இதை இதோட விட்டுருன்ற மாதிரி கண்ணாடியில எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அதை எழுதுனது என்னமோ இந்த பொண்ணு தான். மிச்சபடி ஹீரோயினை தள்ளி விட்டு கொல்ல பார்த்ததோ ஹீரோயின் கிட்ட இருக்க எவிடன்ஸை திருடினதோ இவ இல்ல. அதை அந்த பொண்ணு முழுசா சொல்ல டைமும் கொடுக்கல. என்ன நடக்குது, யார் என்ன கொலை பண்ணுவா அப்படின்னு ரிப்பீட் மோல்ல கேள்வி கேட்டுக்கிட்டே அந்த பொண்ணு தலையில இருந்த ஹூடிய விளக்குனா பாருங்க. வெறித்தனமான ட்விஸ்டே இங்கதான். ஹூடிய விளக்குனதும் மண்ட நிறையா இருந்த முடி காணாம போயிடுது. பொண்ணு மொட்டை அடிச்சிருக்கா. லாஸ்ட்ல தான் தெரியுது அது ஆனின்னு. ஆனி நீயா அப்படின்னு ஹீரோயின் அதிர்ச்சி ஆகும் போதே அவ ஹீரோயின் அடிச்சு மயக்கமாக்கிறா. இங்க என்ஜின் ரூம்லயே பேஸ்மெண்ட்ல சின்னதா ஒரு ரூம் இருக்கு, அதுக்குள்ள போட்டு ஹீரோயினை லாக் பண்ணிட்டு போனதும் மயக்கம் தெளிஞ்ச ஹீரோயின் இங்க இருந்து தப்பிக்க என்னென்னமோ முயற்சி பண்ணியும் முடியல. போவாங்கடான்னு சொங்கி போய் படுத்து யோசிச்சுட்டு இருக்கப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம பார்த்த ட்விஸ்டுக்குள்ள இன்னொரு ட்விஸ்ட் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா. படத்தை ஆரம்பத்துல இருந்து ஸ்கிப் பண்ணாம பாத்திருந்தீங்கன்னா இந்நேரம் அது என்னன்றத நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் ஆனியை மீட் பண்ணி பேசும்போது எனக்கு மாத்திரை போறதே பிடிக்கலமா, நான் மாத்திரை போடுறதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் தான் மனுஷியாவே ஃபீல் பண்றேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு முழுசா பேச முடியல, உடம்பு சரியில்லாம போனதும் நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல. பட் மறுநாள் ஹீரோயின் பேச போறப்போ நான் மாத்திரை போட்டதுனால டயர்டா இருக்குன்னு ஆனி சொல்லிருப்பாங்க. இதோட முதல் நாள் நைட்டு ஹீரோயின் கிட்ட பேசினா எதுவும் தெரியாம ரெண்டாவது நாள் பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஆக ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நைட்டு போய் பேசினால அதுதாங்க உண்மையான ஆனி. ரெண்டாவது நைட்டு ஹீரோயின் போய் பேசினவ ஆனியே இல்ல, ஆனி மாதிரி நடிக்க வந்தவ. ஹீரோயின் பார்க்கும்போது 10ஆம் நம்பர் ரூம்ல இருந்ததும் அவதான், இப்ப ஹீரோயினை லாக் பண்ணி வச்சிருக்கிறதும் அவதான். இதெல்லாம் ஹீரோயின் கண்டுபிடிச்சதும் போலி ஆனி மேல டோர் கிட்ட வந்து நிக்கிறா. அடி பாதகத்தி, நீ ஆனி இல்லையா? அப்ப அன்னைக்கு நைட்டு கப்பல்ல இருந்து கடலுக்குள்ள யாரோ விழுந்தாங்களே அதுதான் உண்மையான ஆனியா? அன்னைக்கு ஒரு ரூம்ல சண்டை போடுற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. சண்டை போட்டது ஆம்பளை குரல் மாதிரிலாம் இருந்துச்சு. ஓ மை காட், அது ரிச்சர்டோட குரல். இதை எப்படி நான் கவனிக்காம போனேன்? ஆனி செத்ததுக்கு அப்புறம் அவங்க சொத்து எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுனால ரிச்சர்டுக்கு கோவம். ஆனி போயிட்டா சொத்தை இவன் எடுத்துக்கலாம்ல.
அதான் நீயும் ரிச்சர்டும் சேர்ந்து பிளான் பண்ணி ஆனியை கொண்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்க இப்படியெல்லாம் பேசாதம்மா, நான் கழுகிடுமா, நான் ஏம்மா அவங்கள கொல்ல போறேன்? சொல்ல போனா ஆனின்ற ஒருத்தவங்க இருக்காங்கன்னே எனக்கு தெரியாது. நல்லா வங்காள கடலோரம் வாத்து மேய்க்கிற மாதிரியே இருக்கால ரிச்சர்ட். அவன் தான் என்ன பிடிச்சி என்ன பிளான் ஏதுன்னு கூட என்கிட்ட சொல்லல. மொட்டை அடிச்சுட்டு 2 நாள் நடிக்கணும், நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்குறேன் வான்னு இந்த கப்பலை கூட்டிட்டு வந்து 10ஆம் நம்பர் ரூம்ல தங்க வச்சான். முடியோட வந்தனா ரூமுக்குள்ளேயே இருந்து மொட்டை அடிச்சேன். அடுத்து ரிச்சர்ட் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது தெரியாதனமா ஆனி உள்ள வந்து என்ன பாத்துட்டாங்க. ரிச்சர்டுக்கும் அவங்களுக்கு நடுவுல கலவரம் ஆயிடுச்சு. சண்டையில தெரியாதனமா ரிச்சர்ட் ஹானியை கொன்னுட்டான். அப்பவே ரிச்சர்ட் ஹானியோட பாடியை தூக்கி கடல்லையும் போட இந்த டைம்ல தாங்க பக்கத்து ரூம்ல என்னமோ சவுண்ட் கேக்குதுன்னு ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்கா. அதோட அங்க ரிச்சர்ட் ரத்தம் வழிஞ்சு ஆனியோட பாடியை தூக்கி கடல்ல போட்டான்ல, அப்ப ரத்த கரை படிஞ்சு அவனோட கையே நடுவுல இருந்த கண்ணாடி மேல பட்டிருக்கு. சரக்கு தான். இம்மீடியட்டா ரத்தத்தெல்லாம் தொடச்சவன் அந்த ரூம்ல இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போலியான ஆனிய ஒன்னும் தெரியாத மாதிரி இவனோட ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு உண்மையான ஆனி மாதிரி வச்சுக்கிட்டான். சோ இதுதான் நடந்த கதை. ஆனா இவன் எப்படி போலியான ஆனிய பிடிச்சான்னு தெரியணும்ல, அதுக்கு காரணம் சிடுமூஞ்சி சித்தப்பா தாங்க. அவருமே ரிச்சர்டோட பிளான் தெரிஞ்செல்லாம் ஹெல்ப் பண்ணல. அவர் அவரோட ஐடி கம்பெனில ஃபேஸ் சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணிருக்காரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலைடா, அதை குடுன்னு ரிச்சர்டு கேட்டு வாங்கி எந்த பொண்ணு பார்க்க கிட்டத்தட்ட இவன் பொண்டாட்டி மாதிரி இருக்கோ அதை அந்த ஆப்ல ஃபேஸை வச்சு மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சு ஃபேஸ்புக் மூலியமா தான் ரிச்சர்டு போலியான ஆனியை கான்டாக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்கான். எங்க சில மாசத்துக்கு முன்னால ஒயிட் ஹவுஸ் மண்டியா ஒரு பார்ட்டி நடத்தினால, அந்த பார்ட்டிக்கு இந்த பொண்ணு குடும்பத்துல அவ்வளோ கஷ்டம். இவளுக்கே ஒரு பொண்ணு இருக்கா, சின்ன பொண்ணு. அவளை பார்த்துக்க பணமே இல்ல. அந்த சமயத்துல இவ்வளோ பணக்கார இடத்துல இருந்து ஆஃபர் வந்தா, அதுவும் நடிக்கிறதுக்காக கோடி கோடியா கொட்டி கொடுக்குறேன்னு சொன்னா யாருங்க முடியாதுன்னு சொல்லுவா? வந்தா நடிச்சா ஒரு டெத்தும் ஆயிப்போச்சு. அதை போலியானி சோகமா சொன்னதும், சரிம்மா அவன் கூப்பிட்டா நடிக்க வந்துட்ட, உன் கண்ணு முன்னாலேயே அவன் அவனோட பொண்டாட்டியை கொண்டு இருக்கான்ல, நீ சொத்தெல்லாம் இவனுக்கு சேரணும்னு சொத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டேன்னு வையன், அவன் உன்னை அப்படியே விட்டுருவான்னு நினைக்கிற? அவன் பண்ண கொலையை நீ கண்ணால பாத்துருக்க, உன்னை விட மாட்டாமா, ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும்னு ஹீரோயின் சொல்லியும் என்னால என்ன பண்ண முடியும்னு அவ போயிட்டா. அந்த பக்கம் ரிச்சர்டு டாக்டரை கூப்பிட்டு பேசிட்டு இருக்க, அங்கதான் தெரியுது டாக்டரும் கூட்டு களவாணி தான். இவ்வளோ நாளா உண்மையான ஆனிக்கு டாக்டர் மருந்தெல்லாம் கொடுத்தான்ல, அது ஸ்லோ பாய்சனுங்க. எல்லாம் ரிச்சர்டோட பிளானு. சரி, ஸ்லோ பாய்சன் கொடுக்குற வரைக்கும் ஓகே, நீ அவளை கொன்னுட்ட. இப்ப அதை ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா போல, அவளையும் தேடி பிடிச்சி கொள்றான்னா நான் என்ன டாக்டரா இல்ல கொலகாரனாடா? என்னாலாம் முடியாது, நான் கிளம்புறேன்னு டாக்டர் கரண்டுக்கு பாக்குறப்போ, நல்லா போவ நீ. 3 வருஷத்துக்கு முன்னால என்ன ஆச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்ல? ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு என்னை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு என் காலில் விழுந்து கெஞ்சினேன், காப்பாத்தி விட்டவன் நானு. இது இல்லாம எவ்வளவோ சிலாக்கிட்டுமா வேலை நீ பாத்துருக்க, எல்லாத்துக்கும் நான் உனக்கு உதவியா இருந்தேன்ல. எனக்கு ஒரு பிரச்சனைனா கைட்டு விட்டு போயிடுவியா? தக்காளி, நான் சொன்னதை பண்ணி கொடுத்துட்டு தான் போறேன், இல்லனா உன்னை உரு தெரியாம அழிச்சிருவான்னு ரிச்சர்டு மிரட்ட, ஆவுனா இதையே சொல்லிடுறா. சரி, ஹீரோயின் எங்க இருக்கான்னு பாக்குறேன், கண்டுபிடிச்சு கொல்றேன் அப்படின்னு டாக்டர் ஹீரோயினை தேடி போறான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிறத அதே ரூம்ல இருந்த ஃபேக்கான ஆனி கேட்டுறா. இத போய் அவ ஹீரோயின் கிட்ட சொன்னதும், நான் என்ன பாத்துக்கிறேம்மா, உன்னை யாரு பாத்துக்கிறது? இதோ பாரு, இப்ப கப்பல் தீவு கிட்ட வந்துருச்சு. அங்க ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் உன்னை கையெழுத்து போட சொல்லுவான். கையெழுத்து போடாத வரைக்கும் தாமா அவன் உயிர் வாங்கிட்டா இருக்கும், போட்டுட்டா அவன் உன்னை போட்டுருவான். உசாரா ரெண்டு ஹீரோயின் சொல்லி அனுப்ப, அவ போகும்போதே ஹீரோயின் தப்பிக்கிறதுக்காக கதவை திறந்து விட்டு தான் போறான். இந்த பக்கம் கெஸ்ட் ரிச்சர்டு, ஃபேக்கான ஆனி எல்லாரும் தீவுக்கு போறதுக்கு பெரிய கப்பலை விட்டு சின்ன கப்பல்ல ஏறி பயணம் பண்ணிட்டு இருக்க, அந்த பக்கம் பேஸ்மெண்ட்ல இருந்து மேல வந்த ஹீரோயின் லைப்ரரிக்கு போய் ஹீரோயின் உண்மையான ஆனியை மீட் பண்ணும்போது, நான் ஃபங்க்ஷன்ல இதுதான் பேச போறேன்னு ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்து கொடுத்தாங்கல்ல, திரும்ப அதை அங்கேயே ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிருப்பாங்க. அதை ஹீரோயினும் பாத்துருப்பா. அதை போய் எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறதுக்குள்ள டாக்டர் ஹீரோயினை வந்து மடக்குறான். கேப்டனும் வந்து ஹீரோயினை பிடிக்கிறாங்க. அப்ப கேப்டனும் ஒரு ஜுமாக்கா ஜூ தான். இதுலயே தெரியுது இல்ல, மேல இருந்த கேப்டன் அவன் தான் கீழே வந்து ஹீரோயினை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளியே விட்டுருக்கான். 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினை கொல்ல பார்க்கும்போது பென்னு குறுக்க பூந்த கட்டைய போட, அதுல டாக்டர் ஹீரோயினுக்காக போட வச்சிருந்த விஷ ஊசி பென்னு கழுத்துல குதிக்குது. இருந்தும் ஹீரோயின் போட்டா போட்டி போட்டு 2 பேர்கிட்ட இருந்து தப்பிக்க கடல்ல குதிக்க செம்ம குளிரு. அதுலயும் மேனேஜ் பண்ணி நீச்சல் போட்டு கரையை தொட்டுறா. பக்கத்துல சின்னதா ஒரு வீடு இருக்கு. அங்க போய் ஹீரோயின் குளிர் காஞ்சிட்டு இருக்க. அதே டைம் கெஸ்ட் முன்னிலையில ஆனியோட சொத்தெல்லாம் ரிச்சர்டுக்கு போற பத்திரத்துல ரிச்சர்டு போலியான ஆனி கிட்ட கையெழுத்த வாங்கிட்டான். இங்க விட்டுருவாளா ஹீரோயின்? நனைஞ்ச ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு பார்ட்டி நடக்க போற இடத்துக்கு போனவ ஹெட் செக்யூரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட உண்மையெல்லாம் சொல்லி இங்க இருக்கிறது போலியான ஆனின்னு கத்தி கூப்பாடு போட்டோம். அவ அதை நம்ப மாட்றா. ஐயோ, உண்மையான ஆனி அவங்க சொத்து மொத்தத்தையும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலான்னு இருந்தாங்க. இதோ பாருங்க, ஃபங்க்ஷன்ல அவங்க பேசுறதுக்காக வச்சிருந்த ஸ்கிரிப்ட் கூட என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஸ்கிரிப்டை காட்டியுமே ஹெட் செக்யூரிட்டி நம்பலையா? ரைட்டுங்க, உங்க கண்ணு முன்னாலேயே ரிச்சர்ட் போட்ட பிளான வெளியே கொண்டு வந்தா அப்ப நம்புவீங்கல்ல. இப்ப பாருங்க என் ஆட்டத்தை அப்படின்னு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போய் கும்பலோட கும்பலா உட்காந்த ஹீரோயின் ரிச்சர்டு பார்ட்டியில போலியான ஆனிய பேசவே விடல. என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவளை பத்தி நானே பேசுறேன் அப்படின்னு சொத்தையும் எழுதி வாங்கிட்டு கதை கதையா விட்டுட்டு இருக்கப்போ ஹீரோயின் அவ பாட்டுக்கு எழுந்து ஸ்டேஜுக்கு போய் மைக்க வாங்கி நான் பேசுறேன்னு பேசுறா. யாரா அது? கும்பலை பொழந்துட்டு உள்ள வர பொம்பளை.
எங்கடா இருக்கீங்க செக்யூரிட்டி எல்லாம், அடிச்சு துரத்துங்கடா அவள அப்படின்னு ரிச்சர்ட் சொன்னதும் செக்யூரிட்டி எல்லாம் வந்து ஹீரோயினை பிடிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் சாமர்த்தியமா, ஆனி இங்க நான் பேசணும்னு ஆசைப்படுறேன், பேசலாம்ல, நீங்க இங்க பேசுறதுக்காக ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் கூட என்கிட்ட தான் இருக்கு, உங்களுக்கு பதிலா நான் அதை படிக்கலாம்ல அப்படின்னு பர்மிஷன் கேட்டேன். நம்ம தப்பிக்க ஒளி வந்து விட்டதுன்னு போலியானியும் நீ நடத்துன்னு பெர்மிஷன் கொடுக்குறா. இருந்தும் செக்யூரிட்டிஸ் ஹீரோயினை துரத்த பாக்குறாங்க. நடக்கிற எல்லாத்தையும் ஹெட் செக்யூரிட்டியும் பக்கத்துலயே இருந்து பாக்குறாள்ல. அதான் ஆனியே ஹீரோயினை படின்ட்டா. அப்புறம் ரிச்சர்ட் ஏன் இவ்வளவு சீனா போடுறான்? ஒருவேளை ஹீரோயின் சொன்னது உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு இவ செக்யூரிட்டிஸை விலைக்கு விட, நான் போனதுக்கு அப்புறம் என் சொத்து பணம் நகை காசு எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேரணும்னு உண்மையான ஆனி எழுதி வச்சிருக்கிறத ஹீரோயின் படிச்சதும், இல்ல இதெல்லாம் செல்லாது, இவளே எதையோ எழுதி எடுத்துட்டு வந்து என் பொண்டாட்டி தான் அதை எழுதுனான்னு சொல்லி ஏமாத்தி நம்ம கிட்ட இருந்து எதையோ புடுங்க பாக்குறா அப்படின்னு ரிச்சர்ட் கதற. நீ ஏன் அதை சொல்ற? எழுதுனவங்க அதை எழுதுனாங்களா இல்லையான்னு சொல்லட்டும், நீங்க சொல்லுங்க ஆனி, நீங்க தானே இதை எழுதுனீங்கன்னு கேட்ட. அவளை ஆமான்னு டிங்கி டிங்கின்னு தலையாட்ட. ஏய் என்ன நீ அவளை பில்டப் பண்றா, ஒன்ன பில்டப் பண்றா, ரெண்டு பேரும் செட்டு சேர்ந்து சிதைக்க பாக்குறீங்களா? வக்காலி நீலாம் உண்மையான ஆனியே இல்ல, நீ என்னடி சொத்து யாருக்கு போறதுன்னு சொல்றது அப்படின்னு ரிச்சர்ட் கோவத்துல எல்லாரும் முன்னாலே வாயை விட்டு மாட்டிக்கிறாங்க. கெஸ்ட்டுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியல. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தப்பிக்க ஒரே வழி பக்கத்துல இருக்க போலியான ஆனியை பிடிக்கிறது தான். ரிச்சர்ட் கத்தி முனையில போலி ஆனியை பிடிச்சு கரையோரத்துல இருக்க போட்டுக்கிட்ட வரான். தப்பிக்கிறதுக்குள்ள ஹெட் செக்யூரிட்டிக்கு தான் அங்க நடந்த எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சோ என்னைய ஏமாத்திரியாடான்னு துப்பாக்கி எடுத்தவ ரிச்சர்ட ஒரே போடா போட்டுடுறாங்க. அப்பவும் சனிய சாவாம சரசம் பண்ணுதான். பின்னால வந்த ஹீரோயின் ஒண்ணு விட்டா பாருங்க, ஆளு பள்ளத்துல விழுந்து பரலோகம் போயிட்டான். எப்படியோ போலியான ஆனியையும் காப்பாத்தியாச்சு, ரிச்சர்ட் பண்ண கூத்தையும் வெளியே கொண்டு வந்தாச்சு, போலீஸும் வந்தாச்சு. இங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் அவ ஆபீஸ்ல இருக்கா. ரிச்சர்ட் பண்ணதெல்லாம் நியூஸா போட்டு ஹீரோயின் பேர் வாங்கிட்டா. அப்புறம் போலியானி அவ பொண்ணோட சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறத வீடியோ கால்ல ஹீரோயின்ட்ட காட்டி அதை பார்த்து ஹீரோயின் ஒரு ஸ்மைல போடும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.